ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் பார்க்க போகிறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இந்த கண்டென்ட் இருக்கும். தமிழ் சிவிலைசேஷன் வந்து அட்லீஸ்ட் 3 centuries அந்த ஏடி காமன் ஏரா ஆரம்பிக்கிறதுக்கு 3 centuries முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின்லேயும் வந்து ட்ரேட் லிங்க் இருந்தது. ஸோ அதனால வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்களுடைய அர்பனைசேஷன் நடந்திருக்கு அவங்க பிளேஸில். அது மட்டும் டவுன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உருவாகிருக்கு. அப்புறம் காயின்ஸ் கரன்சிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் தான் வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அப்போது அதை வச்சு நிறைய வந்து கிளாசிக்கல் போயம்ஸு அதெல்லாம் கூட எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சோர்சஸ், இது தமிழ் சொசைட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 4 டைப் ஆஃப் சோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ஸு, அடுத்து வந்து எபிகிராஃபினா அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம். தேர்ட் வந்து ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர். ஃபோர்த் வந்து நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர். ஸோ இதிலெல்லாம் வச்சு நம்ம வந்து தமிழோட சொசைட்டி அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சரில் வந்து என்னென்னலாம் இருந்ததுன்னா, தொல்காப்பியம் இருந்தது, 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் அண்ட் 5 எபிக்ஸ், அதாவது 5 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ தொல்காப்பியம் அதை எழுதினவர் தொல்காப்பியர். ஸோ அது வந்து தமிழ் கிராமர் பற்றி தான புக்கு. அது வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 14 மேல்கணக்கு நூல்கள், 18 மேஜர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ 8 தொகைனா நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று 10, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்கள்னு சொல்லுவோம். அதே 10 பாட்டுனா திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடுகாம், இதுதான் வந்து என்னன்னா 10 பாட்டு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதே 14 கீழ்கணக்குனா 18 மைனர் ஒர்க்ஸ். இதுல வந்து எப்படி வாழணும், எத்திக்ஸ், மாரல்ஸ், அதை பத்தி சொல்ற புக்கு தான் இதுன்னு சொல்லலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 14 கீழ்கணக்கு நூல்னா திருக்குறள்னு சொல்லலாம். அது எழுதினவர் திருவள்ளுவர், நமக்கு தெரியும். 1330 குறள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்புறம் அதே மாதிரி 5 காப்பியங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இதுதான் வந்து 5 காப்பியங்கள். இந்த லிட்ரேச்சர்ல நமக்கு வந்து தமிழ் கல்ச்சர், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய மாரல் என்ன, அது எல்லாமே வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறப்ப நமக்கு வந்து தெரியுது. அடுத்து எபிகிராஃபினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவங்க வந்து எதில் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ஸ்டோனு, காப்பர் பிளேட்டு, பாட்டு, காயின்ஸு, இதிலெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷனுக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 சைட்ஸ் கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கேவாக இருக்கும், இல்லைன்னா ராக் ஷெல்டர்ஸ். அதாவது அந்த காலத்தில் அந்த ஜெயின் துறவிகள்லாம் தங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து சமண படுக்கைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் தங்குறதுக்காக வந்து ஒன்று அது நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கும், இல்லைன்னா வந்து ராஜாக்கள் வந்து அவங்களுக்காக, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் துறந்து வாழணும்னு நினைப்பாங்க. பட் அட்லீஸ்ட் அந்த மழை வெயில் அந்த பாதுகாப்புல இருந்து அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ராஜாக்களும் வணிகர்களுக்கும். ஸோ அந்த மாதிரி குகையில தான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எங்கெல்லாம்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், ஜம்பை, அப்புறம் கொங்கார், புளியங்குளம், இதெல்லாம் வந்து கேவ்ஸ். இங்கெல்லாம் வந்து கேவ்ஸ் இருக்கு. அங்க வந்து நமக்கு தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மதுரை சுத்தி கூட நிறைய கேவ்ஸ்ல நமக்கு தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேர் வந்து பிற்காலத்துல வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட்ஸ் மேலேயே வந்து வேற ஏதாவது எழுதி ஏதாவது கிறுக்கி அதை அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு பேர் வந்து வேண்டலிசம்னு சொல்லுவாங்க. வேண்டலிசம்னா ஆக்ட் ஆஃப் டிஸ்ட்ராயிங்
ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டலிசம்னா. அடுத்து வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ்னா நடுக்கல் வழிபாடு. அதாவது வீரர்கள் வந்து அவங்களுடைய உயிரை துறந்த உடனே அவங்க ஞாபகார்த்தமா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுக்கல் ஒரு கல்லு மாதிரி வச்சு அதை அவங்களுடைய நினைவா வச்சு அவங்கள வழிபாடு செய்வாங்க. ஸோ அதுதான் நடுக்கல் வழிபாடு. அந்த நடுக்கல் வழிபாடு செஞ்சதுக்கும் நிறைய சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் முல்லை நிலம்னா நமக்கு தெரியும். அதாவது வணிக இதுதான் செய்வாங்க. அவங்க வந்து விவசாயம் செஞ்சு அப்புறம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரி வேலை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த ஆடு மாடு வந்து பாதுகாக்கிறது வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு பணியா இருக்கும். அந்த யாரு அந்த முல்லை கூட்ட தலைவனோட முக்கியமான வேலை என்னன்னா அந்த ஆடு மாடுகளை வந்து பாதுகாக்கிறது தான். ஸோ அது வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இவங்க போருக்கு போயிட்டு அதை மீட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி போர்ல இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த நடுக்கல் வழிபாடு வந்து வைப்பாங்க. ஸோ தொல்காப்பியத்துல கூட இதோட ப்ரொசீஜர் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நடுக்கல் வந்து எங்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா புளியங்கொம்பை தாத்தாப்பட்டின்னு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த நடுக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் பொற்பனை கோட்டைன்னு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த புளியங்கொம்பை ஹீரோ ஸ்டோன் அது நடுக்கல் வந்து எங்கன்னா வைகை ரிவருக்கு அந்த இதுல கிடைச்சிருக்கு. வைகை ரிவர் ஓரமா கிடைச்சிருக்கு. அதுல வந்து கூடலூரோட தலைவன், கூடலூர்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்கும், அதோட தலைவன் தியான் ஆண்டவன் அப்படின்றவங்களை வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக இது வந்து இந்த நடுக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து நிறைய பல்லவா பீரியட்ல வந்து நிறைய நடுக்கல் வழிபாடு நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எங்க கிடைச்சிருக்குன்னா அந்த செங்கம் ரீஜன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க செங்கம் ரீஜன்ல வந்து கிடைச்சிருக்கு. அங்க வந்து யாரு அந்த அவங்களோட பேரெல்லாம் போட்டு அந்த நடுக்கல் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாட்டரி இன்ஸ்கிரிப்ஷன். பாட்ஸ்லயுமே வந்து நிறைய தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எங்கெல்லாம் அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் போட்ட பாட்ஸ் எல்லாம் வந்து ஈஜிப்ட்ல அப்புறம் ஓமன்ல எல்லாம் கூட கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவங்களுடைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப் தமிழ் மக்கள் ஈஜிப்ட் ஓமன் கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்றது வந்து நமக்கு நல்லா தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து பிரக்ரித் லாங்குவேஜ்லயும் நமக்கு சில பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பிரக்ரித்ன்றது வந்து நார்த் இந்தியாவில் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோடையும் இவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது வந்து தெரியுது. ஸோ அந்த அந்த அழகன்குளம் பாட்ரியில வந்து அந்த ஒரு ஷிப் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அந்த பாட்ல. ஸோ அது இந்த இமேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா அந்த ஒரு சைட்டில் வந்து தோண்டி அங்கே ஏதாவது பாஸ்ட்டை ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸில் வந்து சங்கம் ஏஜ் பீப்புளோட எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் அரிக்கமேடு, அரிக்கமேடு, அழகன்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வாசவ சமுத்திரம், கீழடி, கொடுமணல் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எக்ஸ்கவேஷன்ல வந்து சங்கம் பேஜ்ல இருந்த பீப்புள் பத்தின எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கேரளால இருக்கிற பட்டணம்ன்ற பிளேஸ்லயும் வந்து நமக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில வந்து அரிக்கமேடுன்ற பிளேஸ் வந்து ஒரு சங்கம் ஏஜ்ல ஒரு போர்ட்டா இருந்திருக்கு. போர்ட்னா துறைமுகமா இருந்திருக்கு. ஸோ அங்கேயும் நமக்கு நிறைய ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் யார் பண்றாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்குன்னு இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜியும் இருக்கு. ஸோ அரிக்கமேடு வந்து ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்கவேஷன்னா மார்டைம் வீலர், பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்டே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறமா பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் ஜேஎம் கேசல், இந்தியாவிலேருந்து கோஷ் அண்ட் கிருஷ்ணதேவா இவங்கெல்லாம் வந்து அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பிளான்டு டவுனுக்கான எவிடன்ஸ், வேர் ஹவுஸு, ஸ்ட்ரீட்ஸ், டேங்க்ஸ், ரிங் வெல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிறைய வந்து
ஆக்ட் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்கியலஜிக்கல் ரிமைன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நிறைய ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ் காலத்திலே இந்தியன் ட்ரெஷரி ட்ரோவ் ஆக்ட் 1878 கொண்டு வந்தாங்க. ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட்ன்றது 1972லையும், ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் வந்து 1958லையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து வந்து மெட்டீரியல் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து மெட்டீரியல் கல்ச்சர்னா அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் மெட்டீரியல்ஸ் பற்றி அதுதான் வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்து பார்க்க போகிறோம். அது பீட்ஸாக இருக்கலாம், பேங்கிள்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா காயின்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் வந்து கேமியோன்ற ஒரு ஆர்னமெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரீஷியஸான ஸ்டோனில் அவங்களுடைய இமேஜை வந்து இமேஜோ போர்ட்ரேட்டோ அவங்களோடத வந்து அது மேலே பதிக்கிறது தான் கேமியோன்னு சொல்லுவாங்க. இன்டாக்லியோன்ற மெத்தடும் இருக்கும். இன்டாக்லியோன்றது ஒரு ஆர்னமெண்ட்டு, அது வந்து அதுக்குள்ளே செதுக்குவாங்க. அந்த அந்த ஆர்னமெண்ட்டுக்குள்ளே அவங்களுடைய இமேஜை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ கேமியோ இன்டாக்லியோன்ற ஆர்னமெண்ட்ஸ் வந்து அதுவுமே வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது. நம்ம கேரளா பட்னம் சொன்னோம் இல்லையா, அங்கேயும் ஒரு இன்டாக்லோ கிடச்சிருக்கு. அதே மாதிரி காயின்ஸ் வந்து அப்போவே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சேர, சோழ, பாண்டியா எல்லாருமே வந்து பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரோமன் காயின்ஸ் கூட தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிருக்கு. எங்கன்னா ரோமன் காயின்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் கிட்ட, அப்புறம் அழகன்குளம், கரூர், மதுரை கிட்ட. இந்த சேர, சோழ, பாண்டியனோட அவங்களுடைய பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்து கொடுமணல், போதி நாயக்கனூரில் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து காயின்ஸாக மட்டும் இல்லாமல் அதை புல்லியனா யூஸ் பண்ணியிருக்காங்க. புல்லியன்னா ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல். அது இப்போ எப்படி கோல்டு பார், அந்த மெட்டலுக்கான ஒரு கோல்டு பார் இருக்குன்னா அந்த மெட்டலுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காயினுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது வந்து அப்படியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புல்லியனாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பஞ்ச் மார்க் காயின்ஸ் தான் வந்து ஏர்லியஸ்ட் காயின்ஸ் இந்தியாவிலே யூஸ் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி சில்வரில் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் வந்து இதில் பஞ்ச் மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் ப்ரூஃப்ஸ் எவிடன்சஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து நான் தமிழ் சோர்சஸ், அதாவது தமிழ் லிட்ரேச்சர்ஸ், எபிகிராஃபி இல்லாமல் வேறு என்னென்ன சோர்சஸ்லலாம் நமக்கு வந்து இது தமிழ் சொசைட்டி பற்றி தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அர்த்த சாஸ்திரா. நமக்கு தெரியும் அர்த்த சாஸ்திரான்றது கௌட்டல்யா எழுதின புக்கு, மௌரியன் பீரியடில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன பற்றி, அது வந்து ஒரு எக்கனாமி பற்றின புக்கு. ஸோ அதில் வந்து பாண்டிய கவட்டக்கா அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எதை மீன் பண்ணியிருக்கலாம்னா பேர்ல்ஸ் அண்ட் ஷெல்ஸ் ஃப்ரம் பாண்டியன் கண்ட்ரி, அதை மீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மகாவம்சா. மகாவம்சான்றது ஒரு ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் கிரானிக்கல். அது வந்து பாலி லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அதில் வந்து தமிழ்நாடு அப்புறம் சவுத் இந்தியாவிலேருந்து வந்த மர்ச்சன்ட்ஸ், ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் அவங்கள பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. இது வந்து ஒரு கிரீக் டெக்ஸ்ட், அதோட ஆத்தர் தெரியாது, கிரீக் டெக்ஸ்ட். இது வந்து ஒரு நேவிகேஷனல் கைடு மாதிரி, செயிலர்ஸ் கடலில் போகிற செயிலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நேவிகேஷனல் கைடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சங்கம், போர்ட்ஸ், முசிறி, தொண்டி, கொர்க்கை, குமரி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரா, பாண்டியாஸ் பற்றியும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லைனிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இவர் வந்து லைனின்றவர் ஒரு ரோமன். அவர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்றது லாட்டின் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். ஸோ அவர் வந்து எதை பற்றி பேசியிருப்பாருன்னா பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா பற்றி பேசியிருப்பார். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் இந்தியாவோட பெப்பர் ட்ரேட் பண்ணதுனால நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வெல்த் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு? ரோமன் வெல்த் வந்து லாஸ் ஆயிருக்கு இந்த பெப்பர் ட்ரேட்னால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 40 days ஆகுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஃபேவரபுளாக இருந்தால் 40 நாளில் வந்து நம்ம இந்தியாவை ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டொலமிஸ் ஜியோகிரஃபி. இது வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் பண்ணுற ஒரு அட்லஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காவிரி, பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி,
அப்புறம் முசிறி, இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எரித்ரியன் சீன்றது ஒரு நேவிகேஷனல் மேப் மாதிரி, அதே மாதிரி தான் டொலமிஸ் ஜியோகிரஃபின்றதும் ஒரு அட்லஸ் மாதிரி. அப்புறம் பியூட்டின்ஜேரியன் டேபிள், இது வந்து இதுலயும் வந்து இந்த பிளூட்டின்ஜேரியன் டேபிள்லயும் வந்து அந்த போர்ட்ஸ் ஆஃப் முசிறி பத்தி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வியன்னா பேப்பரஸ், இது வந்து ஒரு கிரீக் டாக்குமெண்ட் டேட்டபிள், அதாவது செகண்ட் செஞ்சுரிக்கு நோட் பண்ற ஒரு கிரீக் டாக்குமெண்ட், செகண்ட் செஞ்சுரி ஏடி. ஸோ அதுல வந்து என்னன்னா பேப்பரஸ்னா வந்து பேப்பர்ல வந்து எழுதியிருக்கிற டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன எழுதியிருக்கோம்னா ட்ரேடர்ஸோட அக்ரிமெண்ட்டு, அப்புறம் என்ன ஷிப்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் வருது, பெப்பர், ஐவரி இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்தியாவிலேருந்து ரோமனுக்கு வருதுன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட். வியன்னா பேப்பரஸ்னா ஒரு கிரீக் டாக்குமெண்ட், அதுல வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து சங்கம் ஏஜ் பத்தி பார்க்க போறோம். சங்கம் ஏஜ் வந்து ஒரு 3rd century பிசியிலிருந்து 3rd century ஏடி வரையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்சஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாண்டியாஸ் பத்தி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கிரீக் ரோமன் டெக்ஸ்ட் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ், அப்புறமா சங்கம் போயம்ஸ், அந்த போயம் எழுதினப்ப சில ராஜாக்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க டைம் பீரியட் என்ன, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து இதோட டேட்டை வந்து கணிச்சிருக்காங்க. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒன்று சங்கம் ஏஜ்ல என்ன, கான்செப்ட் ஆஃப் திணை, அது வந்து தொல்காப்பியத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திணைன்றது ஒரு தீம், அதாவது எந்த எக்கோசிஸ்டம், எந்த மலையில வாழ்றாங்களா, இல்லை வயல்வெளியில வாழ்றாங்களா, இல்லை பாலைவனத்துல வாழ்றாங்களா, ஸோ அந்த எக்கோசிஸ்டம், அந்த எக்கோசோன், மவுண்டெயின்னா அதுல இருக்கிற மக்கள் பேர் என்ன, அவங்க என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க, ஸோ அதை பத்தி நல்லா டீட்டெயில்டா வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அகம் புறம் அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க. அகம்னா இன்டீரியர், புறம்னா எக்ஸ்டீரியர். ஸோ அகத்திணைன்றது வந்து லவ், ஃபேமிலி லைஃப், அதை பத்தி. அதே புறத்திணை அப்படின்னா வார், ஹீரோயிசம், அந்த மாதிரி அதை பத்தினது தான் அகத்திணை புறத்திணைன்னு பிரிக்கிறாங்க. ஸோ 5 லேண்ட்ஸ்கேப்ஸ் இருந்திருக்கு. என்னன்னா நமக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா ஹில்லி அண்ட் மவுண்டெயின் ரீஜன், மலையும் மலை சார்ந்த பகுதியும். அங்க வந்து என்ன வேலை செய்வாங்க, தேன் எடுக்கிறது. அப்புறம் அவங்க வந்து யாரு கடவுளா கும்பிடுறாங்க, முருகர், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து முல்லை, முல்லைனா ஃபாரஸ்டட் அண்ட் பாஸ்டோரல் ரீஜன், அதாவது அவங்க வந்து இந்த கால்நடைகளை வளர்க்கறது தான் வந்து வேலையா செஞ்சிருப்பாங்க. இங்க வந்து இது விவசாயம் இல்லை, முல்லையில வந்து விவசாயம் செய்ய மாட்டாங்க, வெறும் கால்நடைகளை தான் வந்து வளர்ப்பாங்க. மருதம்ல தான் வந்து, மருதம்னா ஃபர்டைல் ரிவரைன் வேலி, அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நெய்தல், நெய்தல்னா இது கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ அவங்களுடைய இது வந்து என்னது, மீன் பிடிக்கிறது, முத்து எடுக்கிறது, அந்த வேலை. அதே பாலைனா சாண்டி டெசர்ட் ரீஜன், பாலைவனம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து என்ன என்ன வேலை செய்வாங்க, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல இருக்க மக்கள், அவங்களுடைய ஜாப்ஸு, அவங்களுடைய காடு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாமே வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பொலிட்டிக்கல் கண்டிஷன் டியூரிங் சங்கம் ஏஜ், அதை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து மூவேந்தர்கள் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. மூவேந்தர்னா 3 கிங்ஸ்ன்ட்டு. ஸோ 3 பிக் பொலிட்டிக்கல் பவர்ஸ் யாருன்னா அந்த பீரியட்ல சேரா, சோழா, பாண்டியாஸ், அவங்கள தான் மூவேந்தர் 3 கிங்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சேராஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேராஸை பற்றி பார்க்கலாம். சேராஸ்னா இப்போ இருக்கிற கேரளா ரீஜனை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து கேரள புத்ராஸ்ன்னு அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து வஞ்சி, முசிறி தொண்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன இருந்திருக்கும், போர்ட் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த வஞ்சி வந்து இப்போ இருக்கிற கரூர் தான் வஞ்சியா இருக்கும், இல்லைன்னா திருவஞ்சி காலம்னு கேரளால இருக்கு, அது ரெண்டுத்துல ஒன்னாதான் இருக்கும்னு சொல்றாங்க.
அதே மாதிரி 10 ஒரு புக் இருக்குல்ல, அதுல வந்து சேரா கிங்ஸ் அவங்களுடைய டெரிட்டரி அதை பத்தி எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பனம்பூ மாலையை தான் அணிஞ்சிருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புகழூர், அதுவும் கரூர் பக்கத்துல கிடைச்சது. அவங்க அதுல வந்து ஒரு 3 ஜென்ரேஷன் ஆஃப் சேரா கிங்க பத்தி சொல்லியிருப்பாங்க புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல. அதே மாதிரி கரூர் கிட்ட தான் வந்து சேரா கிங்ஸோட காயின்ஸும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சிலப்பதிகாரத்துல வந்து சேரன் செங்குட்டுவன், அதாவது யாருன்னா அவர் சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டியிருப்பாரு. ஸோ சேரன் செங்குட்டுவனை பத்தி சிலப்பதிகாரம் புக்ல வந்து பேசியிருப்பாங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினாரு இல்லையா, அவருமே சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான். ஸோ சேராஸோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பவ் அண்ட் ஆரோ. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சோலாஸ். சோலாஸ் வந்து எந்த ஏரியா ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா காவிரி டெல்டா பகுதியிலையும் ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். அப்புறம் அவங்களுக்கு இருந்த போர்ட் வந்து என்னன்னா காவிரி பூம்பட்டினம், இல்லைன்னா இப்ப இருக்கிற பூம்புகார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பே ஆஃப் பெங்கால்ல வந்து அந்த காவேரி வந்து கலக்கிற இடம் தான் வந்து காவேரி பூம்பட்டினம் ஆர் பூம்புகார்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 10 சேரர்களுக்கு, அதே பட்டினப்பாலை அப்படின்னா அது வந்து சோழர்களை பத்தின புக். அந்த புக்ல சோழர்களை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட ஆத்தர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல வந்து இதை பத்தியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னதை பத்தினா காவிரி பூம்பட்டினத்துல நடக்கிற ட்ரேடிங் பத்தியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோழர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலர் அப்படின்னா கரிகாலன். ஸோ அவர் வந்து அப்பவே அந்த டேம் கட்டியிருப்பாரு இல்லைங்களா, கல்லணை. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்திலே வந்து இரிகேஷன் பர்பஸ் பத்தி யோசனை பண்ணி பண்ணது. அது மட்டும் இல்லாம கரிகாலன் வந்து பாண்டியாஸ், சேராஸ், அப்புறம் மற்ற சீஃப் டைன்ஸ் எல்லாம் எதிர்த்து இவர் தனியாளா வந்து பேட்டில் பண்ணி இவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. அப்புறமா சோழாவோட எம்ப்ளம் பாத்தீங்கன்னா டைகர். அவங்க சிம்பிள் வந்து டைகர். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல காப்பர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காயின்ஸ்ல வந்து டைகர் இருக்கும், எலஃபண்ட், இல்லைன்னா ஏதாவது ஒரு சேக்ரட் சிம்பிள் வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாண்டியாஸ் பத்தி பார்க்க போறோம். பாண்டியாஸ் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல் பண்ணுவாங்க. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து மதுரை. அப்புறமா சங்கம் வளர்த்தவர்கள்ன்ட்டு பாண்டியர்களை தான் சொல்லுவாங்க. அந்த சங்கம் லிட்ரேச்சர்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அந்த இதுக்கு முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம் எல்லாம் நடத்துனது வந்து பாண்டிய மன்னர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாங்குளம் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ், மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், அதுல வந்து யாரை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நெடுஞ்செழியனை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நெடியோன், முடத்திருமாறன், பழையக சாலை, முடு குடும்பிருவெழுதி, அவங்கெல்லாம் வந்து யாருன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாண்டிய ரூலர்ஸ்ன்னு சொல்லலாம். பாண்டியாவோட சிம்பிள் வந்து இவங்களுக்கு வந்து ஃபிஷ் தான். மூவேந்தர்கள் மாதிரியே வந்து 7 சீஃப்டைன்ஸ்னா வேலியர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து மூவேந்தருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, அவங்களுக்கு கீழே கொஞ்சம் கீழே, பட் அவங்களோட குறுநில மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப 7 முக்கியமான வேலியர்ஸ். அவங்க யாருன்னா பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். ஸோ இவங்க வந்து இவங்கள எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா அந்த அவங்க காலத்துல இருந்த போயட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய கொடை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லோட இருந்தாங்கன்றது தான் வந்து நோட்டபிளா இருக்கும். அதியமான் ஔவையாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் நோட்டபிளா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து மூவேந்தர்களுக்கு வந்து அவங்களுடைய சண்டை பேட்டில்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த மேப் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சேர சோழா பாண்டியர்கள் எந்தெந்த பிளேஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கேபிட்டல் என்ன நேமு, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். சேராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேரளாவில், அங்கே வஞ்சி முசிறின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து தொண்டி, அதுதான் வந்து அவங்களோட போர்ட்டு. முசிறியும் தொண்டியும் போர்ட்டு, வஞ்சி வந்து கேபிட்டல். அதே மாதிரி இங்கே சோலாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட் வந்து காவிரிப்பட்டினம், உறையூர் கேபிட்டல் ஒன்று இருக்கு. பாண்டியாஸ்
ஸோ கீழடி எல்லாம் வந்து பாண்டிய மதுரை பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அவங்க போர்ட்டு கொற்கை வந்து கீழே இருக்கு கன்னியாகுமரி கிட்ட. சொசைட்டி இன் சங்கம் ஏஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டி எப்படி இருந்தது, காம்போசிஷன் எப்படி இருந்ததுன்னா, நிறைய கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸ் குரூப்பாக இருக்காங்க. இப்போ பாணர், பரட்டவர், எய்னர், உழவர், கணவர், வேட்டுவர், மறவர், அந்த மாதிரி குரூப்பாக இருக்காங்க. அதாவது யார் என்ன ஜாப் செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. இப்போ பாணர்னா மியூசிஷியன்ஸ்ன்னு சொல்லலாம், பாட்டு பாடி இது பண்ணுறவங்க. ஸோ அந்த நர்ஸ்ன்னு இருந்தாங்க, அதாவது கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அந்த நர்ஸு. ஸோ அந்த மாதிரி அந்த குரூப்பாக பிரிக்கிறது வந்து அவங்க செஞ்ச ஜாப் வச்சு தான் வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த திணை வகை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லேண்டை வச்சும் அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து உமனோட ஸ்டேட்டஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காடஸ் லெவலில் தான் வச்சு பார்த்துருக்காங்க, மதர் அந்த மாதிரி தான். அதே மாதிரி உமன் ஃப்ரம் பானர் ஃபேமிலி, டான்சர், போயட்டு, அவங்கள பற்றி எல்லாம் சங்கம் லிட்ரேச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த திணையில் இருக்கிற உமன் பற்றியும் வந்து சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து வெண்ணி குயர்த்தியர் அப்படின்றவங்கள வந்து வில்லேஜ் ஆஃப் வெண்ணிலேருந்து வந்த ஒரு போயட்டஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உமனர் குல பெண் வந்து சால்ட் விற்கிறத பற்றி, அதாவது அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க, அந்த கடல் சார்ந்த நிலத்தில் இருக்கிற பெண் வந்து உப்பு விற்கிறத பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. எதுலனா லிட்ரேச்சர்ஸில். ஸோ தே ஆல்சோ ப்ரிஃபர் டு டை அலாங் வித் தேர் ஹஸ்பண்ட். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களும் அவங்களோடய இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா வந்து லிட்ரேச்சர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எக்கனாமி வந்து அந்த திணை கான்செப்டில் தான் ஒரு லேண்ட்ஸ்கேப்க்கு ஏற்ற மாதிரியான ஜாப் தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனு, இப்போ அக்ரிகல்ச்சர்னால் எங்கே பண்ணுவாங்க, மருதத்தில் செய்வாங்க. அதே ஃபிஷரிஸு இல்லைன்னா பேர்ல் ஃபிஷ்ஷிங்கு அதெல்லாம் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா இங்கே நெய்தலில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கனாமி வந்து அவங்கவுங்க லேண்ட்ஸ்கேப் பொறுத்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் பேடி, மில்லட்ஸு இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ரைஸ் கிரெயின்ஸ் எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர் பொருந்தல்ன்ற ஊரில் வந்து அந்த ரைஸ் கிரெயின் அவங்க டைமில் இருந்த ரைஸ் கிரெயின்ஸை ஒரு ஏர்ன்னா ஒரு பானை மாதிரி இருக்கும், அந்த பானையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இப்போ ஆதிச்சநல்லூர்லேயும் பொருந்தல்லையும் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறப்ப கிடச்சிருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரீஸும் வந்து அந்த டைமில் இருந்திருக்கு. ஏன்னா கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருந்திருக்கிறதுனால, அண்ட் ஆல்சோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஒரு வெப்பன்ஸ் செய்கிறதுக்கு அதில் அயன் இருக்கும் இல்லையா மேலே, அது செய்கிறதுக்கு, அது மெல்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி போருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற வெப்பன்ஸ் செய்கிறதுக்கெல்லாம் வந்து அப்போவே வந்து அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எவிடன்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. எங்கன்னா கொடுமணல்லையும் குட்டூர்லேயும் அயன் ஸ்மெல்டிங் இருந்ததுக்கான எவிடன்ஸு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சங்கம் லிட்ரேச்சர்லேயும் பிளாக் ஸ்மித்ஸ் அவங்களுடைய டூல்ஸு, அவங்க ஆக்டிவிட்டீஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாட்ரியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பாட்ரி வந்து மோஸ்ட்லி பிளாக் வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பொருந்தல் எக்ஸ்கவேஷனில் வந்து இந்த பாட்ரிஸ் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஆதிச்சநல்லூர் பொருந்தலில் வந்து ரைஸ் கிரெயின்ஸ் கிடச்சிருக்கு, பொருந்தலில் வந்து இந்த பாட்ரி இது கிடச்சிருக்கு. அப்புறம் அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான ப்ரூஃப் வந்து கொடுமணல் அண்ட் குட்டூர்ன்ற ஊரில் வந்து கிடச்சிருக்கு. ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேபி ரிச் பீப்புளாக இருக்கிறவங்க வந்து ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்துருப்பாங்க. அதே கொஞ்சம் புவராக இருக்கவங்க வந்து டெரக்கோட்டா, கிளே, அயன் அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து போட்டிருக்கலாம். அதே மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து அந்த பீரியடில் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரோமன்லேருந்து கோல்டு காயின்ஸும் வந்து ட்ரேடிங் அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஜுவல்லரி பண்ணியிருக்காங்க. ஸோ எவிடன்ஸ் ஆஃப் கோல்டு ஸ்மெல்டிங் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா பட்டணம், கேரளாவில் இருக்கிற பட்டணமில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஆர்னமெண்ட்ஸுமே எக்ஸ்கவேஷனில் வந்து கிடச்சிருக்கு. எங்கன்னா சுடுகேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் இங்கெல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம்.
அடுத்து கிளாஸ் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலிக்கா மெல்ட் பண்ணி அதை வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி செஞ்சு வேரியஸ் கலர்ஸ் ஷேப்ஸில் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அரிக்கமேடு, குடிக்காடு, குடிக்காடுன்னா கடலூர் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அங்கெல்லாம் வந்து அரிக்கமேடு, குடிக்காடுல வந்து அந்த கிளாஸ் பீட் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து போட்டிருந்துருக்கலாம். அடுத்து வந்து பேர்ல் ஃபிஷரி. பேர்ல் ஃபிஷரினா அந்த முத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குன்னா பாம்பன் கோஸ்டில் தான் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. கீழடி எக்ஸ்கவேஷன்லையும் ஒரு பேர்ல் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷெல் பேங்கிள்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே ஷெல் பேங்கிள்ஸ் தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. அதான் வந்து சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட், டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்குபேஷன் அவங்க பீரியட்ல இருந்திருக்கு. கொடுமணல்ல வந்து ஸ்பிண்டில் வால்ஸ். ஸ்பிண்டில் வால்ஸ்னால் காட்டன்லேருந்து த்ரெட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அது வந்து கொடுமணல்ல வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர்ஸ்லையும் கலிங்கம் அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா வந்து க்ளோத்ஸ்ன்றது அர்த்தமாக. பெரிப்ளஸும் அவருடைய இதில் வந்து ஃபைன் டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபைன் வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஹஸ் பின் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ் ரீஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் மென்ஷன் பண்ணுறப்ப அடுத்து ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா வணிகன் அப்புறம் நிகாமா அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கிடச்சிருக்கு. நிகாமானா ஒரு கில்டுனா ஒரு குரூப் அசோசியேஷன் ஃபார் மர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வணிகர் சங்கம் அந்த மாதிரி. ஸோ அது வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ், கோல்டு மர்ச்சன்ட்ஸ், க்ளோத் மர்ச்சன்ட்ஸ், சால்ட் மர்ச்சன்ட்ஸ். ஸோ அந்த சால்ட் விற்கிறவங்களுக்கு பேர் உம்மனர்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து தெரிய வருது. வேரியஸ் ரீஜன் 5 டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் பார்த்தோம் இல்லைங்களா? ஹில்லு, அப்புறமா இது ஃபர்டைல் லேண்டு, ஃபாரஸ்ட்டு, அப்புறமா சி, அப்புறம் இங்கே டெசர்ட், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல கிடைக்கிற பொருள் வந்து இன்னொரு இடத்துல கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹில்லில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோ சால்ட்டோ கிடைக்காது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து விளையிற பொருளை வந்து இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சால்ட் ஃபிஷ் வாங்குறதுக்கு இவங்க தேன் கொடுத்துட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி ரைஸ் வாங்குறவங்க வந்து பாலுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு இன்டர்னல் ட்ரேடும் நடந்திருக்கு. ஸோ அது பேர் வந்து பார்ட்டர் சிஸ்டம். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது, அந்த சிஸ்டம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப இதுவாகவே இருந்திருக்கு. அடுத்து வந்து காயின்ஸ் கொடுத்து வாங்குறது வந்து அந்த எக்ஸ்டர்னல், அந்த வேற நாட்டு ஓவர்சீ ட்ரேட் பண்ணும்போது, அப்புறமா அந்த சேரச்சோழ பாண்டியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து காயின் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா காயின் கொடுத்தும் வந்து ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓவர்சீ ட்ரேடிங்னு பார்த்தா இப்போ ரோமன்ஸோட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எவனர்னு ஒரு குரூப் இருந்திருக்காங்க. வெஸ்டர்னர்ஸ் தான் எவனர், கிரீக், ரோமன், வெஸ்ட் ஏஷியன் பீப்புளை தான் எவனர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோடலாம் வந்து இந்த பெப்பரு, அப்புறம் ஐவரி, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேடிங் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷனில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ரெட் சீ கோஸ்டில் வந்து ஒரு பெரினைக்குன்ற பிளேஸ், அது வந்து ஒரு போர்ட், ரெட் சீ கோஸ்ட் ஆஃப் ஈஜிப்டில் ஒரு போர்ட் பெரினைக்கு. அங்கே வந்து ஒரு இந்தியன் ஜாரு, அதில் வந்து 7.5 கிராம் ஆஃப் பெப்பர் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்ன இருந்திருக்குன்னா அந்த ஜாரில் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஈஜிப்டோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ரெட் சீ கோஸ்டில் இருக்கிற ஈஜிப்ட் போர்ட் பெரினைக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு போர்ட்டு குய்சிர் அல் குவாதிம், அது வந்து ஒரு பெரினைக்ல இருந்து ஒரு நார்த்தில் இருக்கு. அங்கே வந்து 3 பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், பனையுறை, கண்ணான், கட்டான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி பாட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாட்டங்கல் அப்படின்ற கல் வந்து, பெரும்பாட்டங்கல்னு எழுதி ஒரு கல் வந்து குவான்லுக் பட்டுன்னு தாய்லாண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பெரும்பாட்டங்கல்லுனா அந்த கோல்ட் ஸ்மித்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு தங்கம் வந்து எவ்வளோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உரசி பார்த்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா?
அந்த கல்லு வந்து நமக்கு வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பெரும்பட்டங்கல்னு எழுதியே வந்து நமக்கு வந்து தாய்லாந்துல கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையே வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்வர்ண பூமி அப்படின்னு தமிழ் லிட்ரேச்சர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரும்பாட்டம்னா மோஸ்ட்லி வந்து ஒரு கோல்ட் ஸ்மித்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ். இந்த ட்ரேடிங்னால என்னாச்சுன்னா டவுன்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. அப்புறம் போர்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து டவுன்ஸ் உருவாகுது. இப்போ அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, பட்டணம் இதெல்லாமே வந்து ஒரு போர்ட் சென்டரா தான் இருந்திருக்கு. அதே காஞ்சிபுரம், உறையூர், மதுரை, கரூர், கொடுமணல் இதெல்லாம் ஒரு இன்லேண்ட் ட்ரேட் சென்டர்ஸா இருந்திருக்கு. ஸோ அப்பவே வந்து அந்த பிளேஸ் எல்லாம் வந்து வெல் பிளான் டவுனா பிரிக் பில்டிங், ரூஃப் டைல்ஸ், ரிங் வெல்ஸ் இதெல்லாமே இருந்திருக்கு. அடுத்து அவங்களோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப் பற்றி பார்க்கலாம். தொல்காப்பியத்திலே வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் இருக்கவங்க வந்து என்னென்ன கடவுளை வணங்குனாங்க. இப்போ குறிஞ்சியில் இருக்கவங்க முருகனை வணங்கியிருப்பாங்க, முல்லையில் இருக்கவங்க திருமாலை, மருதம் வந்து இந்திரன், நெய்தல் வந்து வருணன், அதே மாதிரி பாலையில் இருக்கவங்க கொற்றவை அந்த கடவுளை தான் வணங்குனாங்கன்றத தொல்காப்பியத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து நேச்சரை வழங்கியிருப்பாங்க. அப்புறம் நடுக்கல் வழிபாடு இருந்தது, அதாவது இறந்து போன வீரர்களை வந்து அவங்களுக்கு நடுக்கல்லாம் வச்சு வர்றது. அதே மாதிரி அவங்களுடைய மூதாதையர் வழிபட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து லிட்ரேச்சர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜெயினிசமும் வந்து இருந்திருக்குன்றதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து அந்த கேவ்ஸ், அந்த மாங்ஸ் தங்கியிருந்த கேவ்ஸ், அதுல இருக்க தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம். அதே மாதிரி யாகமும் வளர்த்துருக்காங்க. புத்திசமும் சில இடத்துல இருந்திருக்கிறதுக்கும் நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டான்சஸ், ரிச்சுவல் டான்சஸ், வெறியாடல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சடங்குக்காக ஆடுற டான்ஸ். அதை பற்றி வந்து லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போயம்ஸ் எழுதுறது, மியூசிக் வாசிக்கிறது, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, டான்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. பீப்புள் வந்து அவங்களோட அப்பியரன்ஸ்க்காக வந்து அந்த கண்மை வந்து வைக்கிறதுக்கு கோல் ஸ்டிக், ஆன்டிமனி ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி கண் இமையையும் ஐப்ரோஸையும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ல வந்து நமக்கு அந்த கோல் ஸ்டிக்கும் கிடைச்சிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல டிஃப்ரெண்ட் சைட்ஸ்ல என்னென்ன கிடைச்சதுன்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன கிடைச்சதுன்ட்டு. பட்டணம்ன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, கேரளால இருக்கு, நியர் நார்த் பரவூர் இன் வடக்கு வில்லேஜ் ஆஃப் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து ஒரு பட்டணம்ன்றது ஒரு போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ இது ஓவர்சீஸ் கனெக்ஷனும் இருந்திருக்கு. அங்க வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியால இருந்து வந்த பாட்டோட துண்டுகள், அதே மாதிரி கேமியோ பிளாங்க்ஸ் இன் கர்னீலியன்ஸ், அந்த ஸ்டோன்ல வந்து அந்த போர்ட்ரேட்டை வந்து இது பண்ணியிருக்கிறது, போர்ட்ரேட் அது மேல வரைஞ்சிருக்கிறது அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் கேனியோ எக்ஸ்கவேட்டட் அட் பட்னம். அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கிடைச்சது. அப்புறமா இப்போ வெஸ்ட் ஏஷியால இருந்த பாட்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பட்டணத்துல கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து கொடுமணல். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல, ஈரோடு பக்கத்துல இருக்கிற இடத்துல இருக்கு. கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு 1810 இந்த பிளேஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்க நடந்த எக்ஸ்கவேஷன்ல நமக்கு வந்து அயன், ஸ்டோன் பீட், ஷெல் ஒர்க்ஸ், அப்புறம் பரியல்ஸ், மெகாலித்திக் பரியல்ஸ் அதெல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. மோர் தென் 300 பாட்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் நமக்கு வந்து கொடுமணல்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கெலிட்டன், அப்புறம் கர்னீலியன் பீட்ஸ், ஜார் வித் ரைட்டிங் இன் பிராமி, அப்புறம் பரியல், அயன் ஆப்ஜெக்ட், ஷெல் பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கீழடி. கீழடி வந்து எங்க இருக்குன்னா மதுரை பக்கத்துல இருக்கிறது தான் கீழடி. அதாவது ராமேஸ்வரம் போற ஹைவே கிட்ட இருக்கு. அங்க வந்து ஒரு பளிச்சாண்டி டைடல் அப்படின்ற ஒரு பெரிய கோகனட் கார்டன்ல தான் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்கவேட் பண்ணி ஒரு டவுனே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பிரிக் பில்டிங்ஸ், ட்ரைனேஜ், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாத்ஸ், அதே மாதிரி பீட்ஸு, கர்னலின், குவாட்ஸ், பேர்ல், அயன் ஆப்ஜெக்ட், கேம் பீசஸ், ஆன்டிமனி ராட்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பொருணை.
பொருணை தான் வந்து தமிழ் சிவிலைசேஷனுக்கு பிறப்பிடம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொருணைன்றது தாமிரபரணி ரிவர் தான் குறிக்குது. அதுதான் வந்து ஒன்லி பெரினியல் ரிவர் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது வற்றாத நீர் வந்து தாமிரபரணியில் தான் இருக்கும். அது திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்கவேஷன் எப்போ நடந்துச்சுன்னா 1876 பை ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் டாக்டர் ஜாகர். அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ரியா. ஸோ அவங்கெல்லாம் பண்ணிட்டு அதோட ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியத்தில் வந்து வச்சிருப்பாங்க. அப்புறமா ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2004 வந்து எக்ஸ்கவேஷன் நடந்தது. அப்புறமா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு 2019 21 வரையும் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அங்கே தான் வந்து அந்த ஆதிச்சநல்லூர் அந்த பரியல் இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் கொற்கைன்ற ஒரு போர்ட்டும் ஒரு சங்கமன் கிரீக் டெக்ஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இது இங்கே தான் இருக்கு. ஸோ அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ஆஃப் ஹஸ்க் ரிமூவ்டு பேடி இன் ஏர்ன் அது வந்து கிடைச்சிருக்கு. ஏர்னுன்னா அந்த பானைங்க அதெல்லாம் உடஞ்சு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எங்கே கிடைச்சிருக்குன்னா சிவகலையில். சிவகலையும் வந்து எங்கே இருக்குன்னா ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் தான் இருக்குது, ஃபியூ கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே வந்து அந்த ஹஸ்க் ரிமூவ் பேடி நமக்கு வந்து அரிசி நெல் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து மியாமி பேஸ்ட் பீட்டா அனலிட்டிக் லேப் யூஎஸ்ஏல இருக்கிறதுக்கு வந்து அனுப்பிச்சு அதோட ஏஜ், அந்த அரிசியோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலிமா அது வந்து 1155 பிசி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா தாமிரபரணி சிவிலைசேஷன் வந்து 3200 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏர்ன் வந்து அரிசி வச்சிருக்க ஏர்ன் கிடைச்ச மாதிரியே பரியல் ஏர்ன்ஸும் வந்து கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அதில் வந்து போன்ஸு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சு தானே முன்னாடியெல்லாம் புதைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ண கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, அயன் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சு புதைச்சதுனால இந்த பரியல் ஏர்ன்ஸ் சிவகலையில் வந்து என்ன கிடைச்சிச்சுன்னா இது போன்ஸு, ஆர்னமெண்ட்ஸு அதெல்லாமே கிடைச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முன்ன சொன்னால் ஏர்ன்ஸு, பரியல் ஏர்ன்ஸு, அது போக வேறு என்னெல்லாம் வந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கையில் கிடச்சதுன்னா கோல்டு டயடம்ஸ், அதாவது தின் பிளேட்ஸ் ஆஃப் கோல்டு மாதிரி, அது 2 சைடும் வந்து ஸ்ட்ரிங்கை ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பட்டை மாதிரி அது கிடச்சிருக்கு. அப்புறமா பிரான்ஸ் டின் அதாவது யுட்டென்சில்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப், இது குடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் அந்த பிரான்ஸில் இருக்கிற இந்த யுட்டென்சில்ஸ். அப்புறமா ஒரு பொண்ணோட ஃபீமேல் ஃபிகரின்ஸ், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம அந்த காடஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லேயும் வந்து ஒரு ஃபீமேல் ஃபிகர் வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அயன் வெப்பன்ஸும் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. 32 இன் நம்பர் 32 அயன் வெப்பன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிளாக் அண்ட் ரெட் பாட்ஸ், ஸோ தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அந்த பாட்ஸில் இன்ஸ்கிரிப்ட் ஆகி கிடச்சிருக்கு. அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் நிறைய, காப்பர், அயனு, பீட்ஸு, பேங்கிள்ஸு, இதெல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் வாட்டர் அண்ட் சீவேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ரைஸ்டு பிரிக் ஸ்ட்ரக்சரு, அதை வச்சு வந்து எப்படி வந்து வாட்டரும் மேனேஜ்மெண்ட்டு, சீவேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு வந்து அதுவே காட்டுது, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்புறம் ஷெல் பேங்கிள் இண்டஸ்ட்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ கொற்கையில் எஸ்பெஷலி கொற்கையில் தான் வந்து அது போர்ட்டுன்றதுனால அங்கே தான் வந்து நிறைய ஷெல் பேங்கிள்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த ஷெல் மேக்கர்ஸை பற்றி சங்கம் லிட்ரேச்சரில் வந்து அந்த போயம்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பாட்ஸு இதெல்லாம் எர்த்வேர்ஸ் எல்லாம் வந்து வேறு வேறு கண்ட்ரியில் கிடைக்கிறது மூலிமா அவங்க வந்து அப்போவே வந்து தமிழ்ஸ் வந்து அப்போவே வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்றது வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ.